சமூக வலைதளங்களில் தனிநபர் சுதந்திரம் மற்றும் தனி உரிமை மீறல் குறித்த சர்ச்சைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நடிகை ராஷ்மிகா மந்தனா தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த தவறான தகவல்களை பரப்பும் உள்ளடக்கங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சமீபத்தில் நடிகர் விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனா ஆகியோரின் திருமணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. தொடர்ந்து ஹைதராபாத்தில் திருமண வரவேற்பு நிகழ்வும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் தனது தனிப்பட்ட உரையாடல்களின் சிறு பகுதிகள் திருத்தப்பட்டு தவறான நோக்கத்தில் பரப்பப்படுவதாக நடிகை ராஷ்மிகா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 8 ஆண்டுகளாக ஊடகங்களின் ஒரு பிரிவினராலும் இணையத்தில் சிலராலும் தான் தொடர்ந்து குறிவைக்கப்படுவதாகவும் இது தனக்கு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வெறும் வியூஸ், ரீச் மற்றும் என்கேஜ்மெண்ட்டுக்காக தான் சொல்லாத வார்த்தைகளையும் தவறான தகவல்களையும் பரப்பி வருவது கவலைக்குரியது. இதுவரை பொது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இதை பொறுத்து கொண்டாலும் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த நிகழ்வு எல்லை மீறிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னட நடிகர் ரக்ஷித் செட்டி உடனான தனது நிச்சயதார்த்தம் முறிந்த காலத்தில் நிகழ்ந்த தனிப்பட்ட உரையாடல்கள் மற்றும் தனது தாயாருடன் பேசிய ஆடியோக்களை சம்பந்தப்பட்டவர்களின் அனுமதியின்றி தற்போது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்க பரப்பி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பழைய உரையாடல்களை தனது தற்போதைய திருமண வாழ்க்கையுடன் தொடர்பு படுத்தி சிலர் வேண்டுமென்றே அவதூறு பரப்பி வருவதாகவும் இது தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை தேவையில்லாத சங்கடங்களுக்கு ஆளாக்கியுள்ளதாகவும் ராஷ்மிகா ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது முழுக்க முழுக்க தனி உரிமையின் மீதான தாக்குதல் என்று கூறிய அவர், கடந்த 8 ஆண்டுகளாக தாக்குதல்கள் என் மீது மட்டும் இருந்தபோது அமைதி காத்தேன். ஆனால் இன்று அது என் குடும்பத்தினர் மற்றும் நலம் விரும்பிகளையும் பாதிக்கும் போது நான் அமைதியாக இருக்க முடியாது. இனி பொறுமைக்கு இடம் இல்லை. சர்ச்சைக்குரிய அந்த உள்ளடக்கங்களை பதிவிட்டுள்ள ஊடகங்கள், இன்ஃப்ளூயன்சர்கள் மற்றும் தனிநபர்கள் அந்த பதிவுகளை 24 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு முறையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மற்றும் அவர்களுக்கு சட்ட நோட்டீஸ்கள் அனுப்பப்படும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த முடிவு தனக்கு எளிதானது அல்ல என்றாலும் தற்போதைய சூழலில் இது அவசியமானது என்று அவர் தனது அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார்.